ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஒரு சட்னி தான் பார்க்குறோம். குடமிளகா சட்னி. இதை வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக எப்படி பண்ணி நம்ம சாப்பிட்லான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா குடமிளகா, ஆனியன், தக்காளி, கொஞ்சம் மல்லி, புதினா. இதுதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் வித்தியாசமானது. இதை நம்ம இட்லி, தோசை, அதுபோல் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாங்களா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டி ஆயில் ஃபுல்லாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். உளுந்தம்பருப்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகா போட்டுக்கலாம். காரத்துக்காக உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 6 பல்லு பூண்டை நான் உரிச்சு எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்தாச்சு. ஸோ இதை நல்லா நம்ம வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க குடமிளகாயை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இதுக்கு ஒரு பெரிய குடமிளகா ஒரு பீஸ் நான் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி நம்ம ஒரே ஒரு பீஸை நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது தக்காளி போடுறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் புளி வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா வதக்கிடலாங்க. இது அந்த இந்த கேப்சிகம், தக்காளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாதி வதங்கணும். ஒரு அரை வேக்காடு வதங்கினா தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா பச்சை வாசம் வரும். ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் நார்மலாக ஃப்ளேம் வச்சு பண்ணிக்கோங்க. அது போக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் நம்ம திருவி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நான் புதினா இலை சேர்க்குறேன் அதில். இது ஒரு காக்டெயில் சட்னி மாதிரி, ஆனால் பட் இந்த குடமிளகாயோட ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலையும் நான் ஒரு கைப்பிடி எடுத்து நான் அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா நம்ம வதக்குவோம். ஈஸியாக உடனே ஒரு சட்னி ரெடி பண்ணணுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாம் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு புதுசான புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாமே வதக்கி முடிச்சுட்டு இதை நம்ம ஒரு ஜாருக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சமாக அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம அரைக்கும்போது நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இதிலே போட்டோன்னா இதில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. ஸோ ஜாரில் மாற்றிட்டு இதை ரொம்ப ஃபுல் கிரைண்டிங் பண்ண வேணாம், ஒன்றும் பாதி அந்த மாதிரி ஒரு திப்பி அரைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் அழகாக அரைச்சிட்டேன். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கடலை பருப்புலாம் 1-2 அப்படி கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு குட்டியான ஒரு தாளிப்பு ஒன்று நம்ம இப்போ போட்டு இதில் நம்ம சேர்த்துருவோம். ஸோ ஆயில் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வரமிளகாயும் கிள்ளி போட்டு நம்ம இதை இந்த தாளிப்பை நம்ம இதில் போட்டுடலாம். என்கிட்ட இங்கே குவாரண்டைன்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே கருவேப்பிலை கிடைக்கல, நான் அதனால் போடல. வீட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அருமையான சட்னி நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு தாளிப்பும் போட்டாச்சு. ஸோ இதை இப்போ நம்ம அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு சூடான இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த ரெசிபி இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.